1 சாமுவேல் 23:27 வாசிங்க. அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலினிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றா. இதை படிக்கும்போது உங்களுக்கு எதுவுமே புரியாது. அதனால இதை ஏன் முதல்ல சொல்றேன்னா, அங்க ஒரு வார்த்தை பாருங்க, அந்த சமயத்தில் தாவீத சுற்றிலும் சவுல் ராஜாவுடைய பெரிய சேனையும் அப்படி சுத்தி நிற்கிறாங்க. கையில் இப்படி பிடிக்க வேண்டிய அந்த சமயத்தில், அதாவது சவுல் தந்திரமாக கெட்ட இருதயத்தோடு தந்திரமாக தீர்மானிக்கிறார். எப்படி தாவீது இருந்தால் தான் எனக்கு பிரச்சனை, ராஜஸ்தானத்துக்கு வந்துடுவோம், தாவீது இருந்தால் தான் என் மகன் யோனத்தான் வர முடியாது அப்படின்னு சொல்லி எப்படியாவது இந்த தாவீதை கொல்ல பார்க்குறேன். ஒரு ராஜா நினைச்ச ஒரு மனுஷனை கொல்ல முடியுமா? கொல்ல முடியாது. கொல்ல முடியும். அப்படி நெருங்கி வரும்போது பாருங்க, அந்த சமயத்தில் ஒரு ஆள் ஓடி வந்து சவுல்கிட்ட சொல்றாங்க, நீர் தேசத்தை விட்டுட்டு இங்கே வனாந்தரத்துக்கு வந்துட்டீரு, பெலிஸ்திய தேசத்தை நோக்கி படையெடுத்து வராங்க, ஓடி வாரோம். இனி வாசிங்க 25-29 வரைக்கும் வாசிங்க. சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேடி வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். பாருங்க, ஒரு மலை தான், இந்த பக்கமும் அந்த பக்கமும் நிற்கிறாங்க. இங்க பெரிய சேனை இருக்கிறதுனால அவங்க அப்படியே வந்து வளைஞ்சிட்டாங்க. இப்போ உள்ள மாட்டியாச்சு. அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலினிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். பாருங்க, நீங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அழிக்கணும், இல்லை ஒரு மனுஷன் நாசமா போகணும்னு சொல்லி திட்டமிடும் போது, அந்த மனுஷன் தேவ மனுஷனா இருந்தா தேவன் மேல ஒரு திட்டம் போட்டிருப்பார். அது வரைக்கும் பொறுமையா இருக்கிற அந்த சமயத்தில் கரெக்டா பிடிச்சி கொல்லக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்து தேவன் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு முன்னாடியே பெலிஸ்தியர்களுக்குள்ள ராஜாவுக்குள்ள அந்த சேனைக்குள்ள ஒரு எண்ணத்தை போட்டார், நீ போய் இஸ்ரவேல் தேசத்தை போய் பிடி. அப்போ அவங்க நெருங்கி வரக்கூடிய சமயம் சவுல் ராஜாவுக்கு தெரிய வருது, எப்படி நான் இங்கே இருக்கக்கூடியவன் கிடையாது, நான் ஒரு மனுஷனை கொல்லதுக்காண்டி அழைக்கப்படலை, என் தேசத்தை பாதுகாக்க வேண்டியது, அதனால போகணும்னு சொல்லி தேவனுடைய தீர்மானங்களை பாருங்க. அந்த சமயத்தில் இதே இது ஒரு நாள் கழிஞ்சி ஒரு ஆள் ஓடி வந்து இப்படி அங்கே யுத்தத்துக்கு பெலிஸ்தியர் வந்திருக்காங்கன்னு சொன்னா கூட தாவீது ராஜா கொல்லப்பட்டிருப்பார். ஆனால் அந்த சமயத்தில் அப்போ அவர் எந்த அளவுக்கு தேவன் கண்ணும் கருத்துமா இருக்கிறான்னு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பாருங்க. அதனால் எதனால்? கரெக்டா அந்த நேரத்தில் சொன்னதுனால மட்டும்தான். கரெக்டா அந்த நேரத்தில் அவர் சொன்னதுனால மட்டும்தான். அந்த சமயம் மட்டும் மாறி அடுத்த நாளாக இருந்ததுன்னா முடிஞ்சு போயிருக்கும். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்றதை விட்டு பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அமாலிகோத் என்று பெயரிட்டார்கள். பாருங்க, சேலா அமாலிகோத்னா பிரிவின் மலை. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர மாதிரி இருந்தாலும் கூட ஆண்டவர் நினைச்சிட்டாரு, பிரிச்சுட்டாரு. இதுக்கு அர்த்தம் பிரிவின் மலை. தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களை தங்கினான். உங்களுடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் உண்டு இல்லைங்கள, ஆனா அவருடைய கரம் மாறாது, உங்களை கைவிட போறதே இல்லை. நீங்க தேவனுக்கு மட்டும் பிரியமா இருந்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் அவர் கண்ணும் கருத்துமா இருந்து உங்களை நடத்துவார்.